friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பிளாஸ்டிக் வயர் யூஸ் பண்ணி ஒரு நியூ மாடல் கூட எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இது வந்து மீதமான வயர்களை யூஸ் பண்ணி இந்த கூட வந்து ரொம்ப அழகா போட்டுறலாம். அது எப்படி போடுறது அப்படிங்கறத இந்த வீடியோல நான் கிளியரா சொல்லியிருக்கேன். அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நிறைய பேர் வந்து வயர் வந்து எங்க கிடைக்கும் அப்படினு கேக்குறாங்க. எங்களுடைய ADW கிராஃப்ட்ஸ் வெப்சைட்ல உங்களுக்கு வயர்கள், பீட்ஸ், அதுக்கு அப்புறம் இதுல யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க ஹேண்டில், இது எல்லாமே கிடைக்கும். அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் கொடுக்குறேன். அந்த வெப்சைட்ல போய் நீங்க கிளாஸ் வயர், அதுக்கப்புறம் டீலக்ஸ் வயர், டிஸ்கோ வயர், இந்த மாதிரி எல்லா வயர்களும் வாங்கிக்கலாம். நான் போடுற கூடைகளும் அந்த வெப்சைட்ல நான் போட்டு வச்சிருக்கேன். நீங்க வந்து ஈஸியா பை பண்ணிக்கலாம். நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் நாங்க வந்து அனுப்பி வைக்கிறோம். இந்த லஞ்ச் பேக் கூட வந்து பிக் சைஸ் ஆம்லா நாட்டும் அப்புறம் கிராஸ் நாட்டும் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். சூப்பராக வந்திருக்கு. பேஸும் நல்லா அகலமாக போட்டிருக்கேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வேற ஒரு கூடை போட்டிருக்கேன். அதை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கூடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்போ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோக்களையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க இந்த பிக் சைஸ் ஆம்லா நட் கூட எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய சகோதரிகளுக்கு வந்து ஹேண்டில் போட தெரியல, கூட போட்டாரேன் ஆனால் ஹேண்டில் போட தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஹேண்டில் வந்து எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் சேல் பண்ணுறோம். லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு வந்து வெப்சைட்டுக்கு போக தெரியறதில்ல, அதனால வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா ஆர்டர் கொடுக்கலாம். இந்த கூட போடுறதுக்காக 2 ரோல்ல நான் வயர் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர்ல கிளாஸ் வயர் எடுத்திருக்கேன், பிளாக் கலர்ல நார்மல் டீலக்ஸ் வயர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து வயர்களை கட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒயிட் கலர்ல வந்து 20 வயர் நான் கட் பண்ணியிருக்கேன். பிளாக் கலர்ல 8 வயர் கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வயரும் 8.25 அடி கட் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து இன்ஸ்டெப்ல மெஷர்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா 2.5 மீட்டர் எடுத்துக்கோங்க. எல்லா வயர்களையும் கட் பண்ண பின்னாடி ஈக்குவலா ஃபோல்டு பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நாட் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்து வந்து சேம் கலர் 2 வயர்களை எடுத்து நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா நாட்டும் போட்டு வச்சுக்கோங்க. நாட் போடுறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஆல்ரெடி நான் வீடியோக்கள் போட்டிருக்கேன், அதை பார்த்து நீங்க கத்துக்கோங்க. மேல வந்து லிங்க் கொடுக்குறேன். இந்த மாதிரி எல்லா நாட்ஸும் நான் போட்டு முடிச்சிட்டேன். இனி வந்து இந்த நாட்ஸை எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 2 ஒயிட் கலர் நாட்ஸ் எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் இந்த மாதிரி பக்கம் பக்கம் வச்சோம் அப்படின்னா மேலே வந்து ஒரு எக்ஸ் ஷேப் கிடைக்குது, கீழே வந்து ஒரு எக்ஸ் ஷேப் கிடைக்குது. 2 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயர் தான் ஃபோல்டு பண்ணணும். லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை ஃபோல்டு பண்ண பின்னாடி ரைட் சைடில் இருக்கிற ஒயரை அதுக்கு மேலே சுற்றிடணும். அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு இருக்கிற திருமண ஒயரை மேலே வச்சுட்டு ரைட் சைடில் இருக்க திருமண ஒயரை இந்த லூப்புக்குள்ளே விட்டுடணும். இப்போ இந்த நாட் இழுத்து நல்லா டைட் பண்ணிடலாம். இப்போ மேலே ஒரு நாட் கிடச்சிருச்சு. அதே போல் கீழேயும் இன்னொரு நாட் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4 நாட் கிடச்சிருக்கு. இதே போல தான் எல்லா நாட்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணணும். இதில் வந்து பேட்டர்ன் கரெக்டாக நம்ம ஜாயின் பண்ணோம். இதில் வந்து பேட்டர்ன் நம்ம கரெக்டாக ஜாயின் பண்ணாதான் டிசைன் சரியாக வரும். ஸோ அதனால எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத கவனமாக பாருங்கள். இந்த மாதிரி 2 நாட் ஒயிட் கலரில் ஜாயின் பண்ண பின்னாடி பிளாக் கலர் நாட்டை வந்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதையும் இந்த மாதிரி பக்கத்தில் வைக்கணும். இந்த ஒயிட் கலர் நாட்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய ரைட் சைடில் வச்சுருங்க. இந்த மாதிரி ரைட் சைடில் வச்சிங்க அப்படின்னா இதுலேயும் மேலேயும் கீழேயும் எக்ஸ் ஷேப் கிடைக்கும். இது வந்து 2 கலரும் சேர்ந்து கிடைக்குது. ரைட் சைடில் ஒயிட் கலரும் லெஃப்ட் சைடில் பிளாக் கலரும் நமக்கு கிடைக்குது. இதில் நம்ம நாட் போட்டுடலாம். நம்ம ஏற்கனவே போட்டோம் பாருங்க, அதே மாதிரி தான் இந்த நாட்டும் போடணும். இப்போ பாருங்க இந்த நாட் வந்து நமக்கு மிக்ஸ்டு கலரில் கிடைச்சிருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டும் சேர்ந்து கிடைச்சிருக்கு. இது கிளாஸ் ஒயர் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து பிளாக் கலர் தான் அதிகமாக தெரியுது. ஒயிட் கலர் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. அதனால தான் நான் இந்த கூட போடுறதுக்கு ஒயிட் கலர் டிரான்ஸ்பரண்ட் ஒயரை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 2 பக்கம் நாட் போட்ட பின்னாடி அடுத்து வந்து ஒயிட் கலர் நாட்ஸை ஜாயின் பண்ணணும். அடுத்து வந்து 2 ஒயிட் கலர் நாட்ஸை ஜாயின் பண்ண பின்னாடி அதுக்கப்புறமா ஒரு பிளாக் கலர் நாட் வந்து ஜாயின் பண்ணணும். இதே பேட்டர்னில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு வரணும். 2 ஒயிட் கலர் நாட், அதுக்கப்புறம் ஒரு பிளாக் கலர் நாட், அதுக்கப்புறம் 2 ஒயிட் கலர் நாட்,
அதுக்கப்புறம் ஒரு Black கலர் நாட். இதே பேட்டர்ன்ல எல்லா நாட்ஸையும் நீங்க ஜாயின் பண்ணிடுங்க. இப்ப பாருங்க எல்லா நாட்ஸையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. இனி வந்து எல்லா நாட்ஸுக்கும் மேலேயும் எக் ஷேப்ல ஒயர் மீட் ஆகுது பாருங்க. அதுல வந்து நம்ம நாட் போட்டு வரலாம். இதே மாதிரி மேலையும் கீழையும் ஈக்குவலா லைன்ஸ் போடணும். ஒவ்வொரு லைன் போடும்போதும் ஒரு நாட் வந்து நமக்கு குறைவா வரும். இதே மாதிரி லைன்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. நான் இந்த பேஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ வந்து இந்த பேஸ் வந்து நான் இவ்வளவு தூரம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஷேப்ல நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரு ஹெக்ஸாகன் ஷேப்ல கிடைச்சிருக்கு. இது மட்டும் நமக்கு வந்து பேஸ் கம்ப்ளீட் ஆகாது. அதனால சைடுல வந்து ஒயர்கள் ஜாயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேஸ்ல வந்து மொத்தம் 17 லைன்ஸ் போட்டிருக்கேன். சென்டர் லைன்ல இருந்து மேல கவுண்ட் பண்ணா 9 நாட்ஸ் வரும். கீழே 9 நாட்ஸ் வரும். இப்போ இங்க இருந்து நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 9 நாட்ஸ் இருக்கு. இதுக்கு மேல வந்து நம்ம ஒயர் ஜாயின் பண்ணணும். மீதம் இருக்கிற ஒயிட் கலர் கிளாஸ் ஒயர் எடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒயரை நம்ம விட்டுறணும். விட்டுட்டு அடுத்த ஒயர்ல இருந்து நாட்ஸ் போட ஆரம்பிக்கணும். அடுத்த ஒயருடைய லென்த் எவ்வளவு இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணிட்டு அடுத்த ஒயர் இருக்கு பாருங்க, அந்த ஒயரை இதுக்கு மேல சுத்திட்டு நாட் போடணும். இந்த மாதிரி நம்ம போடும்போது நமக்கு கார்னர் திருப்புறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இதே மெத்தட்ல நான் 2x2 பேட்டர்ன்ல ஆல்ரெடி நான் ஒரு கூடை போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து மேலே கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். இப்போ இந்த நாட் போட்ட பின்னாடி இதை ரன்னிங் ஒயர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இந்த லைன்ல நம்ம நாட்ஸ் போடணும். கீழே இருக்க லைன்ல வந்து 9 நாட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த லைன்ல வந்து 7 நாட்ஸ் போடணும். நம்ம 2 நாட்ஸா குறைச்சிக்கணும். இந்த மாதிரி இந்த ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை யூஸ் பண்ணி 7 நாட்ஸ் போட்ட பின்னாடி லாஸ்ட் ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு இந்த ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடணும். இதே போல ஒவ்வொரு சைட்லயும் நம்ம 4 ஒயர் ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ண பின்னாடி அடுத்த லைனும் இதே போல போடலாம். அடுத்த லைனுக்கும் இந்த ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நாட்டை விட்டுறணும். அதுக்கு அடுத்த நாட்ல இருக்க ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு இந்த லைன்லயும் இதே போல நாட் போடணும். இந்த லைன்ல வந்து நம்ம 5 நாட்ஸ் போட வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை யூஸ் பண்ணி 5 நாட்ஸ் போட்ட பின்னாடி லாஸ்ட்ல இருக்கிற ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அதே அளவுல ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடணும். இப்போ 2 லைன் வந்து நான் ஒயிட் கலர்ல போட்டுட்டேன். அடுத்த லைன் வந்து நம்ம பிளாக் கலர்ல போடலாம். அப்பதான் வந்து இந்த பேட்டர்ன் கரெக்டா வரும். ஸோ அதனால பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். அதையும் இதே போலவே ஃபர்ஸ்ட் நாட்டை விட்டுட்டு அடுத்த நாட்டுடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கு மேல நாட் போட ஆரம்பிக்கலாம். இந்த லைன்ல வந்து நமக்கு 3 நாட்ஸ் போட வேண்டியது வரும். சேம் நம்ம ஃபர்ஸ்ட் லைன் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இந்த லைனும். இப்போ 3 நாட்ஸ் போட்ட பின்னாடி லாஸ்ட் ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு கட் பண்ணிடலாம். இனி அடுத்த லைன் வந்து நம்ம ஒயிட் கலர்ல போடணும். இது வந்து 2x2 பேட்டர்ன் டைமண்ட் டிசைன்ல வருது இல்லையா, அதனால அடுத்து வந்து நம்ம ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். இந்த லைன்ல நம்ம ஒரே ஒரு நாட் தான் போட வேண்டியது வரும். ஸோ அதனால இந்த செகண்ட் ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அந்த நாட்க்கு மேல நம்ம நாட் போட்டுடலாம். அதுக்கப்புறமா அதே ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு கட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு சைடு கார்னர்ல வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி 4 கார்னரும் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. 4 கார்னர்லயும் 4 ஒயர் ஜாயின் பண்ணணும். 3 ஒயிட் கலர் ஒயரும் ஒரு பிளாக் கலர் ஒயரும் ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்க ரன்னிங் ஒயர் மெத்தடுக்கு பதிலா ஒயரை கட் பண்ணிட்டு கூட நீங்க ஜாயின் பண்ணலாம். அது உங்க சாய்ஸ் தான். போட்டீங்க அப்படின்னா ஒயர் உங்களுக்கு ஷார்டேஜ் வராது. ஸோ அதனால இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ 4 சைடு நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பாருங்க பேஸ் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்ல கிடைச்சிருச்சு. இனி வந்து நம்ம கார்னர் டர்ன் பண்ணலாம்.
இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்னர் டர்ன் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்போ இந்த கார்னர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் நாட் இருக்கு பாருங்க. ரைட் சைடுல 2 ஒயர் இருக்கு இல்லையா, இந்த 2 ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுடலாம். அந்த இடத்துல நமக்கு முக்கோண வடிவம் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நாட் போட்ட பின்னாடி லெஃப்ட் சைடுல 2 ஒயிட் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, இதை ரெண்டையும் சேர்த்து நாட் போட்டுடலாம். இப்போ இந்த இடத்துல 3 நாட்ஸ் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல கிடைச்சிருச்சு. இதுதான் கார்னர். இதே மாதிரி அடுத்த சைடுலயும் போட்டுக்கலாம். இதே மாதிரி அடுத்த சைடுலயும் போட்டுக்கலாம். அடுத்த சைடுல பாத்தீங்கன்னா 2 ஒயிட் கலர் ஒயர் ஒரே ஆங்கிள் பார்த்திருக்கு இல்லையா, இந்த 2 ஒயரையும் சேர்த்து நாட் போட்டுக்கலாம். லெஃப்ட் சைடுல நாட் போட்ட பின்னாடி அடுத்து வந்து ஒரு ஒயர் ரைட் சைடுல இருக்கு இல்லையா, இதுல சேர்த்து நம்ம இன்னொரு நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துலயும் 3 நாட்ஸ் கிடைச்சிருச்சு, நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைச்சிருச்சு. இப்போ வந்து கார்னர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதம் இருக்க சைடுலயும் கார்னர் கம்ப்ளீட் பண்ணிருங்க. இப்போ வந்து 4 கார்னரும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இனி வந்து கூட வந்து மேலே போட ஆரம்பிக்கலாம். நம்ம மேலே வந்து பிக் ஆம்லா நாட் போடுறதுனால இருக்கிற இந்த ஒயிட் கலர் கிராஸ் நாட்டெல்லாம் நம்ம பிரிச்சு விட்டுடலாம். இந்த லாஸ்ட் லைன்ல இருக்கிற ஒயிட் கலர் கிராஸ் நாட்டை பிரிச்சிடலாம். 3 நாட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 3 நாட்ஸையும் பிரிச்சிடலாம். இப்போ வந்து எல்லா இடத்துலையும் நான் வந்து பிரிச்சுட்டேன். இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஷேப் கிடைச்சிருக்கு. 2 சைட்லயும் பிளாக் கலர்ல இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. சென்டர்ல 4 ஒயர் வந்து ஒயிட் கலர்ல கிடைச்சிருக்கு. ரைட் சைடுல 2 ஒயரும் லெஃப்ட் சைடுல 2 ஒயரும் கிடைச்சிருக்கு. இதை யூஸ் பண்ணி தான் பிக் ஆம்லா நாட் போட போறோம். இப்போ பிக் ஆம்லா நாட் எப்படி போடுறது அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். இப்போ லெஃப்ட் சைடுல 2 ஒயர் இருக்கு இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒயரை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும். அடுத்து இருக்கிற ஒயரை அதுக்கு மேல இந்த மாதிரி லூஸா சுத்திடணும். அதுக்கப்புறம் ரைட் சைடுல இருக்கிற ஒயர்ல கீழே இருக்கிற ஒயரையும் இதே மாதிரி லூஸா சுத்திடணும். இப்போ 3 லூப் இருக்குது. அடுத்து 4வது இருக்கிற ஒயரை வந்து டைட்டா சுத்திடணும். இதை வந்து இடது கையில ஆள்காட்டி விரலாலையும் பெருவிரலாலையும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் இருக்கிற திருமண ஒயரை மேல வச்சுக்கணும். அதுக்கப்புறமா செகண்ட் இருக்கிற திருமண ஒயரை ஃபர்ஸ்ட் லூப்புக்குள்ள விடணும். அதுக்கப்புறமா தேர்ட் இருக்கிற திருமண ஒயரை ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லூப்ல விடணும். அடுத்து ஃபோர்த் ஒயரை வந்து 3 லூப்லையும் விட்டுறணும். இந்த மாதிரி எல்லா ஒயர்களையும் இன்சர்ட் பண்ண பின்னாடி 2 சைட்லயும் ஈக்குவலா நம்ம பிடிச்சி இழுக்கணும். இப்ப வந்து நாட் சரியா வரல அப்படின்னா ஒயரை வந்து லூஸ் பண்ணிட்டு திரும்ப அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா நாட் வந்து நமக்கு கிடைச்சிடும். பாருங்க, பிக் சைஸ் ஆம்லா நாட் கிடைச்சிருச்சு. இது பிகினர்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். இந்த நாட்டை வந்து போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த நாட் எப்படி போடுறது அப்படிங்கிற டுட்டோரியல் வீடியோவும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்க கத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா வி ஷேப்லையும் நீங்க வந்து போட்டு வாங்க. சென்டர்ல வந்து நமக்கு 4 ஒயிட் கலர் ஒயர் கிடைக்கும். இதுல எல்லாம் நீங்க நாட் போட்டு வந்துடணும். சைட்லயும் இதே மாதிரி ஜிக்ஸாக் ஷேப்புக்கு நம்ம பிரிச்சு விட்டுறணும். அப்பதான் வந்து சைட்லயும் நம்ம போட முடியும். கார்னர் திருப்புனா அந்த 3 நாட்ஸை விட்டுட்டு மீதம் இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம பிரிச்சு விட்டாதான் நாட்ஸ் போட முடியும். இந்த மாதிரி பிக் சைஸ் ஆம்லா நாட் எல்லா இடத்துலயும் போட்ட பின்னாடி மேல வந்து 2 சைட்லயும் பிளாக் கலர் ஒயர் வருது இல்லையா, இதுல வந்து கிராஸ் நாட் போட்டு இந்த டைமண்ட் ஷேப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். இப்ப லெஃப்ட் சைட்ல வந்து 2 ஒயிட் கலர் ஒயர் வருது, இது ரெண்டுலயும் கிராஸ் நாட் போட்டுடணும். மிக்ஸ்டு நாட் தான் நமக்கு கிடைக்கும்.
மிக்ஸ்டு கலர்ல தான் நாட் கிடைக்கும். அதுக்கப்புறமா ரைட் சைடில் இருக்கிற 2 ஒயிட் கலர் ஒயர்லையும் நாட் போட்டுடணும். இப்போ மேலே வந்து 2 ஒயருமே பிளாக் கலர் ஒயர் கிடைக்குது, அதில் நீங்கள் நாட் போட்டுருங்க. இப்போ டைமண்ட் ஷேப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சென்டரில் வந்து பிக் சைஸ் ஆம்லா நாட் இருக்கு, சுற்றிலும் கிராஸ் நாட் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி ஷேப் வந்து எல்லா இடத்துலையும் போட்டு வந்துருங்க. இப்போ பாருங்க, எல்லா இடத்துலையும் நான் பிக் சைஸ் ஆம்லா நாட் போட்டு இந்த டைமண்ட் டிசைனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இனி வந்து நம்ம வேற கலர் ஒயர்கள் எடுத்து இதுக்கு வந்து டிசைன் பண்ணலாம். இதுல வந்து ஃப்ளவர் ஷேப் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். நீங்க இந்த ஃப்ளவர் ஷேப் கொடுக்கல அப்படின்னா இந்த கேப்ஸை வந்து நீங்க பீட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். என்ன கலர் ஒயர் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஒரே கலர் ஒயர்ல கூட டிசைன்ஸ் கொடுக்கலாம், மல்டி கலர் ஒயர்ஸ்லயும் டிசைன்ஸ் கொடுக்கலாம். ஒரு ஒயர் 6 அடியில நான் எடுத்திருக்கேன். இந்த ஒயரை வந்து ஃபர்ஸ்ட் இன்செர்ட் பண்ணிடலாம். இன்செர்ட் பண்ணிட்டு கீழ் பக்கத்துல இருந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெளியே எடுத்த பின்னாடி சுற்றிலும் நமக்கு வந்து 8 ஒயர்கள் தெரியுது இல்லையா, சென்டர்ல பிக் சைஸ் ஆம்லா நாட்டு, அதை சுற்றிலும் நமக்கு 8 ஒயர்கள் தெரியுது. வந்து நம்ம ரேப் பண்ணி கவர் பண்ண போறோம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டு அதே ஒயர்ல நம்ம இன்செர்ட் பண்ணக்கூடாது, அதுக்கு அடுத்த ஒயர் ஒரு 2 ஒயர் தள்ளி இன்செர்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு பக்கமா வெளியே எடுக்கணும். இப்போ வந்து ஒரு தடவை சுத்தியாச்சு. இனி அடுத்த ஒயர் இருக்கு இல்லையா, அதுல இருந்து மேல் பக்கமா விட்டு லெஃப்ட் சைடு வழியா வெளியே எடுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஒயரையும் நம்ம சுத்தி சுத்தி போட்டு வரணும். இதே போல போட்டு வாங்க. இந்த மாதிரி 8 ஒயர்களையும் சுத்தின பின்னாடி லாஸ்ட் இருக்கிற ஒயரை வந்து நம்ம ஆரம்பிச்சா ஒயருக்குள்ள விட்டு உள் பக்கமா வெளியே எடுத்துடலாம். அதுக்கப்புறமா அடுத்த லைன் வந்து இதே மாதிரி சுத்தி கம்ப்ளீட் பண்ணலாம். அடுத்த லைன்ல வந்து இதே மாதிரி பிக் சைஸ் ஆம்லா நட் போட்டுட்டு அந்த டைமண்டை கம்ப்ளீட் பண்ண பின்னாடி இந்த ஒயரை சுத்தி நம்ம வெளியே எடுத்துடலாம். 8 பெட்டல்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். வீடியோ டைமிங்னால இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்பீட் பண்ணி காட்டியிருக்கேன். உங்களுக்கு இந்த ஸ்டெப் புரியல அப்படின்னா ஸ்லோ பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். நீங்க வந்து ஒவ்வொரு டைமண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ண பின்னாடி இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்ல கூட ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க போட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரேப் பண்றதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அதனால ஒவ்வொரு நாட் போடும்போதும் டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நான் வந்து ஒவ்வொரு நாட்க்கும் ஒவ்வொரு கலர் ஒயர் வந்து கொடுத்துருக்கேன். எல்லா ஒயரையும் கிராஸா போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எல்லா நாட்ஸையும் போட்டுட்டு இதே மாதிரி ஃப்ளவர் டிசைன் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நல்ல பெரிய சைஸ் கூடையா வந்திருக்கு. பேஸ் வந்து நல்ல அகலமா இருக்கு. இதை வந்து கிராஸா நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 7 ஆம்லா நாட்ஸ் கிடைக்குது. மொத்தம் வந்து 8 கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஒயரும் 2 ஒயர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே வந்து ஃபினிஷிங் வந்து ஈக்குவலா வரணும் அப்படிங்கிறதுக்காக மீதம் இருக்க கேப்ல வந்து 3 ஒயிட் கலர் நாட் போட்டிருக்கேன். அந்த வி ஷேப் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு வி ஷேப் வேணும் அப்படின்னா அதையும் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ மேலே வந்து ஈவனா வர்றதுக்காக நான் ஒரு லைன் ஃபோல்டு பண்ணி உள்ள இன்செர்ட் பண்ணியிருக்கேன். உள்ள இன்செர்ட் பண்றது எப்படிங்கிறது நிறைய வீடியோக்கள்ல காட்டியிருக்கேன். இதுலயும் நான் சொல்றேன். 3வது ரோல வந்து இன்செர்ட் பண்ணோம். ரைட் சைட்ல ஒவ்வொரு நாட்லயும் 2 ஒயர் இருக்கும் இல்லையா, அதுல வந்து ரைட் சைடு இருக்கிற ஒயரை ரைட் சைட்லேயே தான் இன்செர்ட் பண்ணும். 3வது நாட்ல இன்செர்ட் பண்ணும். அதே போல லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை லெஃப்ட் சைட்ல 3வது நாட்ல இன்செர்ட் பண்ணும். அதுக்கப்புறமா கிராஸா நம்ம ஒயரை இன்செர்ட் பண்ணிட்டு போயிடலாம். எவ்வளோ ஒயர் லென்த் இருக்கோ அவ்வளோ ஒயரையும் இன்செர்ட் பண்ணிடுங்க. அப்பதான் வந்து கூட ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுக்கு வந்து நான் மெட்டல் ஹேண்டில் தான் போடுறேன். இந்த மெட்டல் ஹேண்டில் எங்க கிடைக்கும் அப்படிங்கிறத வீடியோல ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன். இந்த ஹேண்டில் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். வீடியோல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.